அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நார்ச்சத்து. ஒரு 6 வகைப்படும். இந்த 6 வகையான நார்ச்சத்தும் எப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கலாம், குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நார்ச்சத்து 6 வகையாக இருக்கா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நார்ச்சத்துனா பழம், காய், கீரை இப்படி தானே யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இதை நம்ம எதுக்காக வேலை பார்க்குது, எப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டால் எந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும்? ஏன்னா இன்றைக்கி சுகர் கண்ட்ரோல் ஆகணுன்னா ஃபைபர் எடுத்துக்கோங்க, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகணுன்னா ஃபைபர் எடுத்துக்கோங்க, மோஷன் நல்லா போகணுன்னா ஃபைபர் எடுத்துக்கோங்க, ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்கணுமா அப்போ நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அப்போ எந்தெந்த ஃபைபர் எடுத்துக்கிட்டால் எதுக்கெல்லாம் நமக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து. இது எதுலெல்லாம் தோலோடு இருக்கும். இப்போ தானியங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமையான தானியங்கள், ராகி, கம்பு, இந்த மாதிரியான விஷயம். அது கூடவே பருப்பு வகைகள், நிறைய விதைகள், இதில் எல்லாத்தையுமே நம்ம தோலோடு எடுத்துக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு கொண்டைக்கடலை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின்னோடு நம்ம எடுத்துக்கும் பொழுது நிறைய காய்கறிகள், கீரைகள்லையுமே இந்த செல்லுலோஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுன்னா குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும், குடலை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும், மலத்தை இலக்கி வெளியே தள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ மலச்சிக்கல் நிவாரணியாகவும் இருக்கும். மலத்தை நல்லா லூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். ப்ளஸ் நம்ம குடலில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்களை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக, அதாவது தேவையில்லாத அசாதாரண செல்கள் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய தன்மை உடையதாகவும் இந்த செல்லுலோஸ் அப்படிங்கிற நார்ச்சத்து இருக்குது. இது சர்க்கரையுடைய அளவை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்குது. ஸோ இது காய்கறிகள், பழங்கள், கூட தோலோடு கூடிய தானியங்கள், முழுமையான தானியங்கள், நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அதில் எல்லாம் செல்லுலோஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹெமி செல்லுலோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவுமே செல்லுலோஸ் எதுலெல்லாம் இருக்கோ அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே இது இருக்கும். இதனுடைய தன்மையும் அதே கேன்சர் செல்களை அசாதாரணமான கழிவுகளை குடலில் உருவாகிறத தடுக்கக்கூடியதாகவும் முழுமையாக வெளியேற்றக்கூடியதாகவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்து 3வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து. இதில் ஒரு பெக்குலியரான ஒரு விஷயம் இருக்குது. இந்த எப்பயுமே நார்ச்சத்து மலச்சிக்கலுக்கு நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ சொன்ன இந்த 2 செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ் ரெண்டுமே கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். ஆனால் பெக்டின் அப்படிங்கிறது எந்த வகையிலையுமே மலச்சிக்கலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. அப்போது கான்ஸ்டிபேஷனை அது நிவர்த்தி பண்ணாது. அப்போ அந்த பெக்டின் அப்படிங்கிற ஃபைபர் யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. உங்கள் பித்த நீருடைய அளவை சீர்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ பைல் உடைய அளவை உங்கள் ரத்தத்தில் சீர்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து பொருள். அப்போது நம்ம நார்ச்சத்து அப்படின்னாலே எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் சர்க்கரையை குறைக்க யூஸ் பண்ணலாம். இப்போ கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் பித்த நீரை சீர்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு பயன்படக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து. இது எதில் இருக்குது தெரியுங்களா? பப்பாளி காயில் நிறைய இருக்குது. அதே மாதிரி கொய்யா பழத்தில் நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் கொய்யா பழம் சாப்பிட்டா எனக்கு மோஷன் ஃப்ரீயாக போகல, எனக்கு கட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெக்டின், உதாரணத்துக்கு பேரிக்காய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து நிறைந்ததாக இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது மலச்சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலை, மலச்சிக்கலில் எந்த விதமான மாற்றத்தையும் அது உருவாக்க முடியாது, அதுக்கு நிவர்த்தியாக அது பயன்படாது. ஆனால் உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை தேவையற்ற கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் உங்களுடைய பித்த நீர் சுரப்பை சீர்படுத்தக்கூடியதாகவும் இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா கம்ஸ், அப்புறம் மியூசிலேஜ். இது ரெண்டுமே ஒரே வகையான கிட்டத்தட்ட ஒரே பண்புடைய, எப்படி செல்லுலோஸ் ஹெமிசெல்லுலோஸ் சொன்னமோ அதே மாதிரி கம்ஸ் அண்ட் மியூசிலேஜும் கிட்டத்தட்ட ஒரே வகையான செய்கை உடையதாக தான் இருக்கு. இப்போ ஒரு கொழகொழுப்பு பதமோடு இருக்கக்கூடிய ஒரு உணவு, உதாரணத்துக்கு கோதுமையாக இருக்கலாம், ஓட்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம நிறைய பிசின்கள் கேள்விப்படுறோம், பாதாம் பிசின், முருங்கை பிசின், ஆவாரை பிசின், இதெல்லாம் கேள்விப்படுறோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒத்த செய்கை உடையதை தான். இது எல்லாத்துக்கும் ஒரு தன்மை என்னென்னா பசியை மட்டுப்படுத்திடும், பசிக்கவே விடாது. ஸோ அப்பிடைட்டை வந்து குறைச்சிரும். அப்போது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வகையான ஃபைபரை வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய தப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு குடல் ஆரோக்கியத்தை சீர்கேடடைய செய்யக்கூடியதாக இருக்கும், மந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ அளவாக எடுத்துக்கணும். அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டால் இதனுடைய பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும். அளவாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு இது என்ன வேலை செய்யும், உடல் எடையை குறைக்கும், பசியை கண்ட்ரோல் பண்ணும். அளவுக்கு மீறி எடுக்கும் பொழுது டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், பிளாட்டிங், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எடுத்துக்கும். அப்போது நிறைய பேர் எனக்கு ஓட்ஸ் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது, எனக்கு கோதுமை சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா ரீசன் இதுதான். அதில் இருக்கக்கூடிய மியூசிலேஜ் அப்படிங்கிற காம்போனன்ட் உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை சீர்கேடடைய செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லிக்னின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைபர். இது என்ன பண்ணுன்னா இதே மாதிரி தான் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் பித்த நீரை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நிறைய பெரி வகையை சார்ந்த பழங்கள், நெல்லிக்காய், இழந்தை, ஸ்ட்ராபெரிஸ், இந்த மாதிரியெல்லாம் எடுக்கும் பொழுதும், தக்காளி பழம், இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த லிக்னின் அப்படிங்கிற ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது. கீரையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தின்னிங் ப்ராப்பர்ட்டி, ரத்தம் வந்து நிறைய வந்து கெட்டிப்பட்டிருக்கு, சீக்கிரமாக வந்து கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை வருது இல்லையா, அந்த பிளட்டை வந்து தின் பண்ணி அதை வந்து அதனுடைய நீர்த்து போகக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தி கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் அடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த லிக்னின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் அடங்கிய நார்ச்சத்தாக இருக்கும். அப்போது இந்த 6 வகையான நார்ச்சத்துக்களுமே வந்து சாதாரணமாக நிறைய முழுமையான தானியங்கள் அப்படிங்கிறது ஒரு ரகம், அடுத்து நிறைய வந்து காய்கறிகள் அப்படிங்கிறது ஒரு ரகம், அதே மாதிரி கீரைகள் அப்படிங்கிறது ஒரு ரகம், நம்ம வந்து தோலோடு கூடிய பருப்பு கொட்டை வகைகள் அப்படிங்கிறது ஒரு ரகம், கூடவே வந்து நிறைய பச்சை காய்கறிகள் எந்தெந்த விதத்துலலாம் நம்ம சேர்த்திக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு காரணம், கூடவே சில குழகுழப்பு பதத்துடன் கூடி இருக்கக்கூடிய சில தானிய வகைகள், இது எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸ்டான ரேஷியோவில் எதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். கொலஸ்ட்ரால் குறையணும்னா என்ன ஃபைபர் எடுத்துக்கணும், பெக்டின் எடுத்துக்கணும், லிக்னின் அப்படிங்கிற காம்போனன்ட் எடுத்துக்கணும். பித்த நீர் குறையணும்னா அதே பெக்டின், லிக்னின் இருக்கிற காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கணும். இது லிவர் ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் நல்லா குறையணும் அப்படின்னு சொன்னால் கம்ஸ் அண்ட் மியூசிலேஜ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபைபரை வகைப்படுத்தி எதுக்காக நம்ம என்ன நார்ச்சத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவுப் பொருட்களை அந்த காரணத்துக்காக நம்ம சேர்த்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நார்ச்சத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும். அது நம்ம பகுதியாக உணவுப் பொருளில் 40% உங்கள் உணவில் நார்ச்சத்து இருக்கும் பட்சத்தில் நம்ம பல நோய்களுக்கு தீர்வு காண முடியும். அது எந்த வகையான நார்ச்சத்தாக இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.